வணக்கம். நேற்றைய காலநிலையோட தொடர்ச்சி இது. நம்ம வேர்ஹவுஸ் டெர்ம்ஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். வேர்ஹவுஸ் டெர்ம்ஸ்ல இன்னைக்கு இன்னொரு 6-7 வேர்ஹவுஸ் டெர்ம்ஸ் நம்ம பார்க்கலாம். இது இப்போ நம்ம பேச போற டெர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ரிலேட்டட் டு நம்மளுடைய ஆபரேஷன்ஸ்ல இன்வென்டரி ரிலேட்டடா உள்ள வேர்ஹவுஸ் டெர்ம்ஸ். ஓகே, நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க FIFO அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த பேரே நீங்க அந்த அப்ரிவேஷன் உங்களுக்கு ஈஸியா புரியும். முதல்ல வர்றது முதல்ல வெளியில போகும். இது எதுக்கு நம்ம பொதுவாக பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாக்கை வந்து பழைய ஸ்டாக் எடுத்து ஆர்டர் வரும்போது ப்ரியாரிட்டி கொடுத்து வெளியில அனுப்புறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம். அதாவது இது ஒரு இன்வென்டரி மெத்தட்னு சொல்லுவோம். ஓல்டஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பேட்ச் பண்றோம். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு இன்வென்டரி மெத்தட் அப்படின்னா, நியரஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் போகும். இது ரொம்ப எல்லா வேர்ஹவுஸ்லையும் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் நான் சொல்றது மூணாவது வந்து ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட். இது வந்து த கம்ப்ளீட் ப்ராசஸ், பிக்கிங், பேக்கிங், ஷிப்பிங், ஃபுல்லா எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது வந்து ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இது இந்த பேருக்கு இந்த என்டையர் ப்ராசஸ் பேர் ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட். அதுவே ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் ரேஷியோன்னு இருக்கு. நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பேசலாம். பட் ஜென்ரலா ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட்ங்கிறது மீன் பண்றது என்ன அப்படின்னா, பிக் பண்றது, பேக் பண்றது, கஸ்டமர் ஆர்டரை ப்ராசஸ் பண்ணி ஷிப் பண்றது. இந்த என்டையர் ப்ராசஸ்க்கு பேரு ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட். ரிப்ளெனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ரிப்ளெனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா பயன்படுத்துறது இல்லை. இந்த வார்த்தை வந்து சில பேர் சில வேர்ஹவுஸஸ்க்கு நீங்க பயன்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னு சொன்னா, பல்க் லொகேஷன்ல இருந்து நார்மல் லொகேஷனுக்கு நீங்க மூவ் பண்றது. அதாவது வந்து ரீஸ்டாக்கிங் ஆஃப் இன்வென்டரி ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு பண்றதுக்கு வந்து ரிப்ளெனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பேரு. இதுக்கு அடுத்தது டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடான உள்ள டேர்ம்ஸ். இதுல முக்கியமானது நம்ம வேர்ஹவுசஸ்ல பயன்படுத்தாத ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா ASN. ASNங்கிறது அட்வான்ஸ் ஷிப்பிங் நோட்டீஸ். எந்த ஒரு மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டியில இருக்கிற வேர்ஹவுஸா இருக்கட்டும், இல்ல மேனுபேக்சரிங் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், இந்த ASNங்கிறது ஒரு வண்டியில மெட்டீரியல் வரும் பொழுது, சப்ளையர் டைம் வந்தாலும் சரி, இன்டர்னல் யூனிட் டிரான்ஸ்ஃபரா இருந்தாலும் சரி, இந்த ASNங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ASN இல்லாம எந்த ஒரு மெட்டீரியலையும் எந்த ஒரு ஃபெசிலிட்டிலையும் வேர்ஹவுஸ்லையும் உள்ள இன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ASNங்கிறது வந்து அட்வான்ஸ் ஷிப்பிங் நோட்டீஸ்ங்கிறது அது வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கண்டெயின் பண்ணிருக்கும். அதாவது இந்த வர்ற வண்டியில இந்தந்த ப்ராடக்ட் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் டீடைல்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை முன்னாடியே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அந்த நம்பரை நீங்க என்டர் அடிச்சீங்க அப்படின்னா, இந்த வந்திருக்கிற வெஹிக்கிளோட இருக்கிற மெட்டீரியல்ஸோ அதுல இருக்கிற ஷிப்மெண்ட் டீடைல்ஸ் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள இருக்கும், இன்க்ளூடிங் PO நம்பர், எவ்ரிதிங் இருக்கும். இது ஒரு டாக்குமெண்ட். ஆக்சுவலா இட்ஸ் a document from the supplier provides complete information about the shipment which has arrived. இது வந்து ASN அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் GRN உங்க எல்லாருக்குமே தெரியும். GRN அப்ரிவேஷன் குட்ஸ் ரிசிப்ட் நோட். இதுதான் வந்து GRN அப்ரிவேஷன். அதுக்கடுத்தது TAT, டேர்ன் அரவுண்ட் டைம்னு சொல்லுவோம், TATன்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் ஆரம்பிச்சு அது முடிகிறதுக்கு பேர் வந்து TAT, டேர்ன் அரவுண்ட் டைம். ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்காக எடுக்கக்கூடிய டயத்தை குறிப்பிடுறது TAT. இது வந்து TAT வந்து வெஹிக்கிள் டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னா என்னன்னா, ஒரு வெஹிக்கிள் வந்தது அப்படின்னா ஒரு டாக்ல வந்து நிறுத்தி அந்த வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டா இறக்கி அது மறுபடியும் வெளியில போறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் தான் வந்து டர்ன் அரவுண்ட் டைம். POD, ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி. PODங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச டேர்ம் தான். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து இன்வென்டரி ரிலேட்டடான டேர்ம்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரிலேட்டடான டேர்ம்ஸ் சொல்லியிருக்கேன். FIFO பார்த்தோம், LIFO பார்த்தோம், ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் பார்த்தோம், ரிப்ளெனிஷ்மெண்ட் பார்த்தோம். இது எல்லாமே இன்வென்டரி ரிலேட்டடா உள்ளது. அதாவது பிக்கிங், பேக்கிங் பிளஸ் வந்து இன்வென்டரி ரிலேட்டடா உள்ளது 4 பாயிண்ட் பார்த்தோம். இதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடா உள்ளது பாத்தீங்கன்னா ASN பார்த்தோம், GRN பார்த்தோம், POD பார்த்தோம், அடுத்தது TAG பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து KPI. KPIங்கிற பாயிண்ட் வந்து நம்ம வேர்ஹவுஸ்ல நம்ம மெஷர் பண்றது இல்லை. ஸோ இதை வந்து நம்ம கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படிம்போம். கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் என்ன, ஒரு முக்கியமான செயலை செய்யக்கூடிய இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் KPI அப்படிங்கிறோம். KPI பேராமீட்டர்ஸ் வந்து நிறைய இருக்கு. அது பெரிய சப்ஜெக்ட். அதை பத்தி தனியா நான் காணொலி போடுறேன். KPI வந்து நம்ம வேர்ஹவுஸ் என்னென்ன KPI எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், KPI எப்படி எல்லா வேர்ஹவுஸ்லயும் மெஷர் பண்றாங்க
அதனால என்ன பெனிஃபிட்ஸ், உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத நம்ம ஒரு தனி காணொலியில பார்க்கலாம். தேங்க்யூ.